ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். அதனால் அந்த இடத்துல வந்து நிறைய நீர்நிலைகள் இருக்குது, விவசாய நிலங்கள் இருக்குது, அதை மூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. ஸோ அந்த எதிர்ப்புகளை தெரிவித்ததன் அடிப்படையில் தமிழக அரசு வந்து ஒரு வல்லுநர் குழுவை வந்து திரு மச்சேந்திரநாத் ஐஏஎஸ் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவை அமைக்கிறாங்க. அதில் ஐஐடி, அண்ணா பல்கலைக்கழகம், நீர்வளத்துறை, WRD இவங்களெல்லாம் இணைந்து ஒரு குழுவை வந்து அமைச்சு அவங்க வந்து இதை ஆய்வு பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அவங்க வந்து அக்டோபர் மாதம் 2023ஆம் ஆண்டு இந்த அந்த பரந்தூர் மக்களை போய் சந்தித்து அங்கே உள்ள ஆய்வுகளை பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு 3 வாரத்தில் நாங்கள் இதற்கான அறிக்கையை வந்து நாங்கள் அரசுக்கு சமர்ப்பிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த அறிக்கை வந்து சமர்ப்பிச்சாங்களா இல்லை அது என்ன எழுதியிருக்கிறாங்கங்கிறதுக்கான தகவல்கள் வந்து நமக்கு பொதுத்தளத்தில் இல்லை. இதில் வந்து பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரே அறிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2024ஆம் ஆண்டு டிட்கோ தான் இதற்கான இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி தமிழ்நாடு. அதனால் டிட்கோ வந்து ஒரு ப்ரீ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட், அதாவது ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதற்கான முதல் கட்ட சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்யக்கூடிய அறிக்கை அது. ஸோ அந்த ப்ரீ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டை வந்து டிட்கோ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன முரண்பாடு என்னென்னா, அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கு வந்து டிட்கோ ரிப்போர்ட் வந்து இதை சாத்தியக்கூறுகளை ஆராய்வு செய்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல உள்ள நிலங்களை கையகப்படுத்துறதுக்கான ஒரு ஜிஓ வந்து தமிழக அரசு வந்து வெளியிடுறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பப்ளிக்காக வந்து எந்த தகவல்களுமே இல்லாததுனால இந்த டிட்கோ கொடுத்த அந்த முதல்கட்ட சாத்தியக்கூறு அறிக்கையை வந்து நாங்கள் ஆய்வு செய்து, அது தவிர ஒரு சில தகவல் உரிமை அறியும் சட்டம் மூலமாகவும், அது போக வந்து இது சார்ந்த நீர்நிலைகள் சார்ந்த சட்டங்கள் என்ன இருக்குது, நீதிமன்ற ஆணைகள் என்ன இருக்குது, இதெல்லாம் ஆய்வு செய்திருக்கிறோம். அது தவிர நிறைய தரவுகளை எடுத்து இந்த இடத்துல விமான நிலையம் அமைகிறதுனால அந்த நிலவியலினுடைய அமைப்பை பொறுத்து யாருக்கு இதனுடைய பாதிப்பு வரும், எங்கே பாதிப்பு வருங்கிறதையும் ஆய்வு பண்ணி இந்த அறிக்கையில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். ஸோ அதோட ப்ரீஃபை வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ முதல்ல வந்து இந்த ப்ராஜெக்டை பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ சொல்லணும் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டுக்காக அவங்க வந்து தமிழக அரசு எடுக்கிறதா சொல்லியிருக்கக்கூடிய நிலம் எவ்வளோ அப்படின்னா 2172.73 ஹெக்டேர், அதாவது கிட்டத்தட்ட 5373 ஏக்கர் நிலம் வந்து கையகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த பகுதிக்குள்ளே மொத்தம் ஒரு 13 கிராமங்கள் இருக்குது. இதோட திட்ட மதிப்பீடு என்ன அப்படின்னா 29,144 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடாக சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து 2029 தொடங்கி 2052 வரைக்கும் 4 கட்டங்களாக இந்த பணி நடக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மொத்தத்தில் வந்து 100 மில்லியன், அதாவது 10 கோடி பயணிகளை வந்து இந்த விமான நிலையம் வந்து கொண்டு போகும், அதுக்கான கெப்பாசிட்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய கோட்பாடுகளின்படி, அவங்களோட சட்டங்களின்படி, விதிகளின்படி ஒரு 2 சர்வதேச விமானங்கள் 150 கிலோமீட்டர் வான்வழி தூரத்துக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய விதிமுறைகளில் இருக்குது. ஆனால் இந்த பரந்தூரில் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மொத்தம் 42 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. ஸோ ஏன் இந்த விதிமுறைகளை மீறி அங்கே அது அமைக்கப்படுது, அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் நமக்கு தெரியல. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு செய்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து மொத்தம் அந்த நீர்நிலைகள் மட்டும் அந்த மொத்த பரப்பளவில் இந்த 5373 ஏக்கர் நிலப்பரப்பளவில் 26.5%, அதாவது 576 ஹெக்டேர் நிலப்பரப்பில் தண்ணி தான் இருக்குது. ஏரிகள், குளங்கள், குட்டைகள், தாங்கல்கள், இந்த மாதிரி நீர்நிலைகள் தான் 26.5% இடத்துல இருக்குது. இதை மாதிரி நிறைய இடங்களில் இருக்காது. இது ஒரு வித்தியாசமான ஒரு நிலவியல் அமைப்பு. இதே மாதிரி கிட்டத்தட்ட 47% வெட்லேண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த 3 போகமும் விளையும். 3 போகமும் விளையும் போது அங்கே தண்ணி நிற்கும் வயலில், அந்த மாதிரி ஒரு நிலப்பரப்பு. அதுவும் மற்ற விவசாய நிலங்களும் சேர்ந்து பார்த்தோன்னா 63.8% இந்த வெட்டு ட்ரை விவசாய நிலங்களாக தான் அந்த பகுதியில் இருக்குது. இதனுடைய மொத்த தண்ணீரை கெப்பாசிட்டி, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தோன்னா 0.33 TMC தண்ணியை வந்து இந்த நீர்நிலைகள் தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ இதில் வந்து இது நிறைய ஒரு கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜுக்காகட்டும், இது அந்த பரந்தூர் விமான நிலையம் அமையக்கூடிய அந்த 13 கிராம மக்களுக்கு மட்டும் இந்த தண்ணின்றதில்லை. இது வந்து கூவம்படிநில பகுதியில் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு வந்து இதுதான் நீராதாரமாக இன்னைக்கு நிலத்தடி நீரை வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு வேலையை வந்து அந்த இடம் செய்துட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம முதல்ல வந்து இந்த டிட்கோ கொடுத்துருக்கக்கூடிய
ப்ரீ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்களை நாம் எடுத்து இந்த நீரியல் சார்ந்து அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்களை எடுத்து ஆய்வு பண்ணும்போது நம்பர் 1 அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்காக நாங்கள் தேர்வு செய்யப்பட்ட அந்த இடம் லோவர் பாலாறு பேசினில் இருக்குது, அந்த லோவர் பாலாறு வடிநில பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போது லோவர் பாலாறு பேசினில் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து கடலுக்கு போய் சேரும்போது பாலாறு வடிநில பகுதியில் பெரிய அளவுக்கு மக்கள் கிடையாது, அது வந்து நகர்ப்புறமாகலை, இது சென்னைக்குள்ளே வராது, சென்னைக்கு வெளியே தான் போகும், அதனால் பாதிப்புகள் இருக்காது, ஏன்னா இது பாலாறு வடிநில பகுதியில் தான் போகுதுங்கிறனால அங்கே நகர்ப்புறம் ஆகலை அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து அதில் பதிவு செய்திருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய ஆய்வில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 66% நிலப்பகுதி, அந்த விமான நிலையத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட நிலப்பகுதி கூவம்படி நிலப்பகுதிக்குள்ளே தான் இருக்குது. அதாவது ஓடுதளம், விமானத்தினுடைய மொத்த முக்கியமான கட்டமைப்புகள் அவ்வளவுமே கூவம்படி நிலப்பகுதிக்குள்ளே தான் இது அமைஞ்சிருக்கு. மீதி ஒரு 33% தான் வந்து 34% தான் வந்து லோவர் பாலார் பேசினில் அமைஞ்சிருக்கு. அது என்னென்னா சிட்டி சைடுன்னு சொல்லுவாங்க. சிட்டி சைடுன்னா ஒரு விமான நிலையம் வரும்போது அது சார்ந்த பார்க்கிங் ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு மாலாக இருக்கட்டும், இல்லை ஒரு கெஸ்ட் ஹவுஸஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு விமான நிலையம் சார்ந்த டெவலப்மெண்ட்டுக்காக ஒதுக்கக்கூடிய சிட்டி சைடு தான் வந்து லோவர் பாலார் பேசினில் இருக்குது. மற்றபடி 66% வந்து அது இருக்கக்கூடிய இடம் வந்து கூவம்படி நில பகுதியில் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கூவம்படி நில பகுதியில் இருக்குது அப்படின்னா அந்த தண்ணி எங்கே வந்து சேரும் அப்படின்னா மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் அதுகிட்ட தான் வந்து கூவம் கடலில் வந்து சேருது. இந்த நகர் வழியாக தான் அந்த தண்ணி வந்து போய் ஆகணும். இப்போ இதில் வந்து பொதுவாக வந்து ஒரு ஆய்வுகள், இந்த மாதிரி சாத்தியக்கூறு ஆய்வுகள் பண்ணும்போது மொத்த வடிநில பகுதிகளையும் ஆய்வு செய்து அதனால் யார் யாருக்கு பிரச்சனை வரும், அந்த தண்ணி எங்கே போகுங்கிறத அந்த ஆய்வுகளில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ப்ரீ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டில் அதற்கான எந்த தகவல்களும் இல்லை. அங்கேருந்து ஒரு அண்டர் கிரவுண்டு ட்ரெயின் போட்டு வடக்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலையும் கிழக்கு பகுதியிலையும் அந்த தண்ணியை வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லி இந்த 5300 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள தண்ணியை வெளியேற்றுவோம்னு சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய அந்த தண்ணி எங்கே போய் சேரும், அது எங்கே பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி எந்த தகவல்களும் அதில் கொடுக்கப்படலை. ஸோ அந்த ஒரு பேசின் பேஸ்டு டெவலப்மெண்ட்டை தான் வந்து சிஏஜி அறிக்கை திரும்ப வலியுறுத்துறாங்க. ஏன்னா நமக்கு வெள்ளப்பெருக்கு மட்டும் இல்லை, வறட்சி, இந்த ரெண்டையும் நாம் சரிப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு 10 நாள் பெய்கிற மழை தண்ணியை வச்சு தான் 365 நாளும் நம்மளோட தண்ணீர் தேவையை தீர்க்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த சேமிக்கிறதுக்கான வேலைகள் வந்து நம்ம செய்யலை. ரெண்டாவது வந்து இந்த பேசின் பேஸ்டு டெவலப்மெண்ட்டை வந்து நாம் கன்சிடர் பண்ணி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத சிஏஜி அறிக்கை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை வந்து அவங்க கருத்தில் எடுக்கலை. இப்போ இந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட 33 நீர்நிலைகள் வந்து மூடப்படுது. அவங்க ஒரு தகவல் சொல்கிறாங்க, இந்த பகுதியில், இந்த ப்ராஜெக்டுக்காக தேர்வு செய்யப்பட்ட பகுதியில் நீர்நிலைகள் வெட்லேண்ட் எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மளுடைய ஆய்வு செய்து பார்க்கும்போது அவங்க நீர்நிலைகள் கிடையாதுங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு ஒரே ஒரு நீர்நிலை இருக்குது, அது நெல்வாய் ஏரி மட்டும்தான் இருக்குது. அந்த நெல்வாய் ஏரி சிட்டி சைடு இருக்குது. அந்த நெல்வாய் ஏரியில் ஒரு 126 ஹெக்டேர் பரப்பளவு உள்ள அந்த நெல்வாய் ஏரியில் வந்து அதை இன்னும் ஆழப்படுத்தி இந்த தண்ணியை ஃபுல்லாக நாங்கள் அங்கே கொண்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் அப்படின்றாங்க. ஆனால் மொத்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பரப்பளவில் 20% தான் நெல்வாய் ஏரியோட பரப்பளவு. மீதி 80% நீர்நிலைகள் வந்து மற்ற நீர்நிலைகள் இருக்குது. அப்போ இவ்வளவு 80% நீர்நிலைகள் இருக்கிற தண்ணியை எடுத்துக்கொண்டு போய் இந்த நெல்வாய் ஏரியில் சேமிக்க முடியுமானா சேமிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறது அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 5300 ஏக்கர் நிலத்தில் வரக்கூடிய தண்ணியை தான் பற்றி பேசியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்குன்னு ஒரு கேட்ச்மெண்ட் ஏரியா இருக்கும் இல்லையா, அது கிட்டத்தட்ட 98 சதுர கிலோமீட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியாவிலேருந்து அந்த தண்ணி ஜெனரேட் ஆகி வருது. அப்போ அந்த தண்ணியும் இந்த விமான நிலைய வழியாக தான் போயாகணும். அப்போ அந்த தண்ணியை எங்கே கொண்டு விடுவாங்க, அதுக்கு என்ன வழி இருக்குது, அதை பற்றியெல்லாம் தகவல்கள் இல்லை. ஒருவேளை என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்லேயோ இல்லை ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்லேயோ அதை ஆய்வு செய்திருக்கலாம். பட் அது பப்ளிக் டொமைனுக்கு வரணும், அது இன்னும் வரலை. அப்போ இந்த தண்ணி முழுவதுமே எங்கே வந்து சேரும் அப்படின்னா கூவம்படி நிலப்பகுதிக்கு தான் வந்து சேரக்கூடிய ஒரு சூழல் வந்து இப்போ பார்க்கும்போது இருக்குது. கூவம்படி நிலப்பகுதி மட்டும் இல்லை, இப்போ கம்பன் கால்வாய் அப்படின்னு ஒரு கால்வாய் அதுக்குள்ளே ஓடுது. 43 கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த கால்வாய் பாலாறு அணைக்கட்டிலிருந்து, பாலாறு நதியிலேருந்து பாலாறு அணைக்கட்டு மூலமாக அங்கேருந்து தண்ணியை திருப்பி இந்த கூவம்படி நிலப்பகுதியில் உள்ள இரிகேஷனுக்காக அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போது இந்த கால்வாயையும் திசை திருப்பி அவங்க வந்து வெளியே கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்றாங்க. அந்த தண்ணி எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஸ்ரீபெரும்புதூர் ஏரிக்கு தான் போகுது. ஸ்ரீபெரும்புதூர் ஏரி போய் செம்பரம்பாக்கம் போய் திருப்பி அடையாறு ஆறுக்கு தான் வந்து சேருது. அப்போது அந்த நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணியும் இந்த 2 வடிநில பகுதிக்கு தான் வரப்போகுது. சென்னைக்கும் அடையாருக்கும் கூவத்துக்கும் தான் வரப்போகுது. உங்களுக்கு அடையாறு எது வழியாக போகுதுன்னு தெரியும், எல்லாமே ஏற்கனவே நகர்ப்புறம் ஆயாச்சு. அப்போ அந்த தண்ணி வந்து இங்கே தான் வந்தாகும். அப்போ இதில் வந்து நம்மளோட ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னா
ஒரு விமான நிலையம் வரும்போது அந்த விமான நிலையம் இருக்கக்கூடிய இடம் மட்டும் வளர்ச்சி அடைய போகிறதில்ல, அர்பன் அக்ளமரேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கட்டமைப்புகள் வரும்போது அந்த விமான நிலையத்தை சுற்றி ஒரு வேகமாக ஒரு வளர்ச்சி வரும். அதே மாதிரி அது எல்லாம் கான்கிரீட் தளங்கள் ஆகும், எல்லா டெவலப்மெண்ட்டும் வரும். ரெண்டாவது, சென்னையிலேருந்து தான் மக்கள் வந்து அந்த விமான நிலையத்துக்கு போகணும், இல்லை வேறு மாவட்டங்கள்லேருந்து வரணும்னா ரோடு ரயில் நெட்வொர்க் வரும்போது அதை சார்ந்து நிறைய நகர்ப்புறமாகிறது வந்து வேகமாக நடக்கும். அப்படி வேகமாக நடக்கும்போது இப்போ சென்னையே வந்து பல கிராமங்களினுடைய கூட்டமைப்பு தான், எல்லா கிராமங்களும் தான் இப்போ வந்து நகர்ப்புறமாக ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது சென்னையிலிருந்து பரந்தூர் விமான நிலையம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் வந்து நகர்மயமாயிடும், கான்கிரீட் தளமாயிடும். அப்போ அந்த தண்ணியெல்லாம் எங்கே போகும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஆய்வுகளும் செய்யப்படலை. இப்போ இது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம தண்ணி வெள்ளம் அப்படின்ற விதத்திலேயே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு சென்னை மக்களுக்கு இப்போ பழகியாச்சு. நமக்கு 10 நாள் தண்ணி வரும், அந்த 10 நாளும் தாக்கு பிடிச்சிட்டோன்னா அப்புறம் மறந்து போயிடுவோம், நமக்கு சரியாயிடும். இது அப்படி நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இந்த தண்ணி வந்து கான்கிரீட் தளமாகி வெள்ளமாகி கடலுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த 10 நாள் தண்ணியை வச்சு தான் 355 நாளும் நம்ம வந்து வாழ வேண்டியது இருக்குது. அப்போ இதற்கான நமக்கு தண்ணீர் தேவையை வந்து இதை தீர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இது நிலத்தடி தண்ணி மட்டும் இல்லை, எல்லா விதத்திலையுமே இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வறட்சியை கூவம் பகுதி சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கூவம் பகுதி வந்து ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி 1800களிலேயே இந்த இடத்துல போதுமான தண்ணி, ஏன்னா நேரோவாக இருக்கும் நீங்கள் அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா, அதனால் அதுக்கு போதுமான தண்ணி இல்லைங்கிறனால தான் கொசஸ்தலையாறு வடிநில பகுதியிலிருந்து கேசவராம் அணைக்கட்டு மூலமாக அவங்க தண்ணியை திருப்பி வந்து அப்போவுமே ஒரு இன்டர்பேசன் டிரான்ஸ்ஃபர், தமிழ்நாட்டில் நடந்த முதல் இன்டர்பேசன் டிரான்ஸ்ஃபர் அதுதான் சொல்கிறாங்க. அப்போவுமே தண்ணியை கொண்டு வந்துருக்குறாங்க. அதே மாதிரி கம்பன் கால்வாயை ஏன் இந்த கூவம் வடிநில பகுதிக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா, போதுமான தண்ணீர் அந்த பகுதியில் இல்லை, ஆனால் நிலம் நல்லா இருக்குது, மண் நல்லா இருக்குது, அதனால தான் அந்த பகுதியில் கொண்டு வந்துருக்குறாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது இருக்கிற தண்ணியுமே நம்ம அதே மாதிரி டைவர்ட் பண்ணி அந்த கான்கிரீட் தளமாக்கி விட்டுட்டோம்னா இதனால் வரக்கூடிய அபாயம் சென்னை மக்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் எங்களோட இந்த அறிக்கையில் வந்து பதிவு செய்திருக்கிறோம். இப்போ இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணுன்னா, 1 செகண்ட். இப்போ இந்த அறிக்கையில் வந்து அவங்க தவறாக தகவல்களை கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லாமல் இதனால் இங்கே கீழே டவுன் ஸ்ட்ரீமில் யாருக்கு பாதிப்பு வருங்கிறதுக்கான அந்த ஒரு மாடலிங்கோ இல்லை அந்த ஒரு தரவுகளின் அடிப்படையில் ஆய்வுகளோ வந்து சுத்தமாக இதில் செய்யப்படலை. இப்போது இந்த 2015 வெள்ளம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதுதான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு வெள்ளப்பெருக்கு. அதுக்கு பிறகு தான் நாம் இதை பற்றி நிறைய பேசவும் ஆரம்பித்தோம். அப்போ இந்த 2015 வெள்ளப்பெருக்கினுடைய ரெஸ்பான்ஸ் ஆட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் வந்து ஒரு ரேபிட் அசஸ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க, ஒரு ஆய்வு வந்து செய்கிறாங்க. அதில் வந்து ஐஐடி சென்னை, ஐஐடி மெட்ராஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் இந்த எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து இந்த ஆய்வை மேற்கொள்கிறாங்க. அவங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2015 அந்த நடந்த வெள்ளப்பெருக்கில் வந்த தண்ணி வந்து அடையாறு பகுதியில் 1,26,000 கன அடி தண்ணி வந்து அடையாறு ஆற்று வழியாக போயிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் வந்து நம்மளுக்கு ஒரு கருத்து என்ன நிலவுது, என்ன பேசுனாங்கன்னா, செம்பரம்பாக்கம் ஏரியை ஒரு அவசர நிலை கருதி திறந்து விட்டுட்டாங்க, அதனால தான் இங்கே தண்ணி வந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு கருத்து இருந்தது. ஆனால் அது உண்மை கிடையாது. அவங்க இந்த அறிக்கையில் என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா, 20,000 கன அடி தண்ணி மட்டும்தான் அந்த செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளிவந்ததாகவும் 1,06,000 கன அடி தண்ணி வந்து அதுக்கு மேலேருந்து அப்ஸ்ட்ரீம்லேருந்து வந்த தண்ணி அப்படிங்கிறதையும் அவங்க அதில் தெளிவாக பதிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூவம்படி, ஆனால் இந்த அடையாறு ஆறினுடைய வாட்டர் கேரியிங் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72,000 கன அடி. அப்போ அது போக வந்து 50,000 கன அடிக்கு மேலே வந்து தண்ணி அந்த ஆற்றுல போயிருக்குது. சென்னை விமான நிலையம் எப்படி வந்து தண்ணிக்குள்ளே கிடந்தது, எவ்வளோ பேர் உயிரிழந்தாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் கூவம் நதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கூவம் நதியில் 65,000 கன அடி தண்ணி வந்து 1,00,000 கன அடி வந்து அந்த கூவம் நதியில் 2015ஆம் ஆண்டு கடந்து போயிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த 1,00,000 கன அடியில் நீங்கள் 65,000 கன அடி எக்ஸஸ், அதாவது அந்த கூவம் நதியினுடைய தண்ணீரை கடத்தும் சக்தி வந்து 35,000 கன அடி மட்டும்தான். மீதி 65,000 கன அடி தண்ணி அளவுக்கு அதிகமாக அந்த கூவம் நதியில் போயிருக்குது. ஆனால் நதியில் தண்ணி அதிகமாக போனால் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி காலங்களில் நடக்கலையா அப்படின்னா கண்டிப்பாக நடந்தது. 25 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை, 50 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை, 100 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு வெள்ளப்பெருக்கு பெரும் கனமழை பெய்து அழிவுகள் வந்து ஏற்படுத்தும். ஆனால் பெரும்பாலும் வந்து அது எப்படி காப்பாற்றப்படும் அப்படின்னா, ஃப்ளட் பிளைன் ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த ஆறுகளுக்கு 2 சைடுலையும் ஃப்ளட் பிளைன் ஏரியான்னு இந்த மாதிரி ஒரு வெள்ளப்பெருக்குகள் வரும்போது அதை வந்து சமாளிக்கிறதுக்காக 2 பக்கமும்
நிறைய இடங்கள் விட்டுருப்பாங்க. ஆனால் இங்கே நீங்கள் சென்னை மாநகரத்தை பொறுத்த மட்டும் அது மாதிரி இடங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டால் எங்கேயுமே வந்து ஃப்ளட் பிளைன் ஏரியாவே கிடையாது. எல்லா அடையாறு ஆறாக இருக்கட்டும், கூவம் நதியாக இருக்கட்டும், எந்த நதிக்குமே ஃப்ளட் பிளைன் ஏரியா கிடையாது. அப்போ அது வந்து ஒரு சின்ன கால்வாய் மாதிரி தான் இந்த இடத்தை கடந்து இந்த கடலுக்கு போய் ஆகணும். அப்போ அதனுடைய பாதிப்பு வந்து மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை மாநகராட்சியினுடைய சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியாவினுடைய 1973ஆம் ஆண்டு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பிளான் டெவலப் பண்ணும்போது அவங்க 60% அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருந்ததா சொல்கிறாங்க சென்னை மாநகர இந்த சிஎம்ஏ ஏரியாக்குள்ள. ஆனால் 2016 வந்து அவங்க சொல்லும்போது அது வெறும் 10% மாறி போயிருக்குது. 2026 6% மாறும் அப்படின்னு சொல்லி அப்பவுமே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க செகண்ட் மாஸ்டர் பிளான்ல. அப்படி இருக்கும்போது இங்கே ஆல்மோஸ்ட் காங்கிரீட் ஆயாச்சு. அப்போ இங்கே வந்து தண்ணி நிலத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ அங்கேருந்தும் தண்ணி அளவுக்கு அதிகமாக வரும்போது அந்த தண்ணி எங்கே வந்து சேரும் அப்படின்னா சென்னை மாநகரத்தை தான் வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது குடி தண்ணீருக்கான பிரச்சனையையும் திருப்பி நம்ம வீராணத்துலேருந்து கொண்டு வரவா, கடல்லேருந்து நம்ம வந்து சுத்தப்படுத்தி கொண்டு வரவாங்கிற மாதிரி தான் நம்ம காஸ்ட் பெரிய ஹெவி இன்ஜினியரிங் எக்ஸசைஸ் பண்ணி தான் நம்ம அடிப்படை குடி தண்ணிக்கே வந்து நம்ம சிரமப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு கவர்னன்ஸ் இஷ்யூ, அதாவது நிர்வாக குளறுபடிகள் முரண்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து ஒரு இதை மாதிரியான ஒரு லார்ஜ் ஸ்கேல் திட்டங்கள் வந்து வரும்போது அதுக்குன்னு ஒரு முறை கடைபிடிப்பாங்க இல்லையா, அந்த முறையை வந்து இதில் கடைபிடிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 2022 அறிவிக்கிறாங்க, மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க. 2023 வந்து மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் அவர்களுடைய கமிட்டி வந்து போய் இந்த மக்களை போய் சந்திக்கிறாங்க. ஆனால் இது நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க சந்தித்து இவங்களுடைய அறிக்கையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே 31 அக்டோபர் மாதம் 2023ஆம் ஆண்டு வந்து ஒரு ஜிஓ வந்து தமிழக அரசு வெளியிடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த 5300 ஏக்கர் நிலத்தையும் கையகப்படுத்துறதுக்கான ஜிஓ. ஒரு ஒரு திட்டத்தை இந்த இடத்துல கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு சாத்தியக்கூறு அறிக்கை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கு கொடுக்கப்படலை. அதே மாதிரி அதற்கான எந்த ஒரு சைட் அப்ரூவலோ ப்ராஜெக்ட் அப்ரூவலோ வாங்கப்படலை. வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த இடத்த கையகப்படுத்துறதுக்கான ஒரு ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணப்படுது. ஏப்ரல் மாதம் 2024 தான் ப்ரீ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டே வந்து டிட்கோ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கு கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து இந்த இடத்துல நீங்கள் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு சைட் கிளியரன்ஸ் அப்ரூவலை வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் ஏப்ரல் 2025 கடந்த ஆண்டு இன் பிரின்சிபல் அப்ரூவல் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து நீங்கள் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்புதலை வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஒப்புதல் கொடுக்கும்போது 2 கண்டிஷன் வைக்கிறாங்க. ஆனால் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிளியராக சொல்லுது 2 சர்வதேச விமானங்கள் 150 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே வைக்கக்கூடாது வான்வழி தூரத்தில்னு. அதை வயலேட் பண்ணி தான் நம்ம இந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இவங்க இன்னும் 2 கண்டிஷன் வந்து அதுக்கு கொடுக்குறாங்க. அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் அதனுடைய பயணிகளை தாங்கும் திறன் அதில் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா 3.5 கோடி 35 மில்லியன் கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் 2.2 கோடி தான் வந்து மக்கள் அதில் பயணம் பண்ணியிருக்கிறாங்க. மீதி வந்து 1 கோடிக்கு மேலே அங்கே மக்கள் இன்னும் வரல. 1 கோடியே 30 லட்சம் மக்கள் வந்து இன்னும் அதில் பயணம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் அதில் வந்து பயணம் பண்ணலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் பரந்தூர் விமான நிலையத்தை அதற்கு முன்னாடி இங்கே 35 மில்லியன் அந்த ஹையஸ்ட் கெப்பாசிட்டி அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் தொடங்குனீங்கன்னா ஒவ்வொரு பேசஞ்சர்னாலையும் இந்த சென்னை விமான நிலையத்தில் நாங்கள் வந்து எங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை தமிழக அரசு நீங்கள் பணமாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எவ்வளவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் தீர்மானிக்கப்படலை, டிஸ்கஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து இன்னும் ஒரு 3.5 கோடிக்கு இன்னும் வரவே இல்லை. வருமா வராதாங்கிறதும் இந்த ப்ரீ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டில் அதற்கான எண்ணிக்கையோ அதுக்கான எஸ்டிமேஷனோ வந்து இதில் கொடுக்கப்படலை. ஆனால் இந்த தமிழக அரசும் வந்து நாங்கள் அதுக்கான பெனல்ட்டியை உங்களுக்கு நாங்கள் கட்டுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒத்துக்கிட்டு இந்த அப்ரூவலை வந்து வாங்கியிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அப்ரூவலும் வாங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அதுக்கான அறிக்கைகளும் நம்மக்கிட்ட இன்னும் இல்லை. இப்போ இதில் வந்து நாங்கள் கொஞ்சம் சட்டப்படி என்ன சொல்லுது, கான்ஸ்டியூஷன் படி என்ன சொல்லுதுங்கிற விஷயங்களையும் நாங்கள் எடுத்து பார்த்துருக்குறோம். ஸோ நிறைய அறிக்கைகள், நிறைய நீதிமன்ற ஆணைகள், 1 2 கிடையாது, நூற்றுக்கணக்கான நீதிமன்ற ஆணைகள் இன்னைக்கு இருக்குது நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கான்ஸ்டியூஷன்லேயும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த நீர்நிலைகள் எல்லாம் வந்து தமிழக அரசு உருவாக்கின சொத்துக்கள் கிடையாது. இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க,
இது வந்து மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்பட்ட சொத்துக்கள் இந்த நிலவியல் அமைப்பில். இந்த சொத்துக்களை, இந்த நீர்நிலைகளை தமிழக அரசு ஆர் எனி மாநில அரசுகள் பாதுகாக்கிற கடமை தான் இருக்குது. பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துற கடமை தான் இது செய்ய முடியும். இவங்க ஓனர் கிடையாது, நான் மாற்றி அமைப்பேன், மூடுவேன், திருப்புவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு கான்ஸ்டியூஷன் தெளிவாக சொல்லுது. இவங்க வந்து வெறும் கஸ்டோடியன் தான், இவங்க ஓனர் கிடையாது அப்படிங்கிறது. இது முதல்ல நாம் புரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டாவது வந்து எல் கிருஷ்ணன் வர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு கேஸில் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய வளர்ச்சி திட்டங்கள்னு சொல்லிட்டு நிலங்களை கையகப்படுத்துகிறாங்க. அதுக்குள்ளே ஏதாவது வாட்டர் பாடி வந்ததுன்னா அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. வாட்டர் பாடி மட்டும் இல்லை, நிலவியல் ஓடைகளாக இருக்கட்டும், இல்லை ட்ரைனேஜ் அந்த தண்ணி கடத்தி கொண்டு போகக்கூடிய கால்வாய்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மூடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ இதை வந்து மூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்ற ஆணை ரொம்ப தெளிவாக சொல்லுது. இது தவிர வந்து நமக்கு கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 21, ஆர்டிகல் 48A, ஆர்டிகல் 51AG இது எல்லாமே வந்து நீர்நிலைகளை பாதுகாக்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இது தமிழக அரசுக்கு மட்டும் அந்த பொறுப்பு இல்லை, ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத அதில் வலியுறுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேட்டில் நமக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து 3 லா வந்து ரொம்ப தெளிவாக இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்காக சொல்லுது. தமிழ்நாடு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் 1905, தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் டேங்க்ஸ் அண்ட் எவிக்ஷன் ஆஃப் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் 2007, தி தமிழ்நாடு லேண்ட் கன்சாலிடேஷன் ஆக்ட் 2023. இது எல்லாமே வந்து இந்த மாதிரி நீர்நிலைகளை பாதுகாக்கணும், க்ளோஸ் பண்ணக்கூடாதுங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இப்போ இருக்கிற நிலவியல் அமைப்புப்படி 33 நீர்நிலைகளை அங்கே மூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 33 வாட்டர் பாடிஸ் இன்னைக்கு வந்து அதில் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு இதை வந்து நாம் பார்க்கணும். CAG அறிக்கை, அதாவது 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினுடைய ரெஸ்பான்ஸாக CAG வந்து ஒரு ஆய்வு ஒன்று பண்ணுறாங்க. அந்த CAG அறிக்கையினுடைய 4வது அறிக்கை 2017 வெளியாகுது. அந்த அறிக்கையில் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, இந்த வெள்ளத்துக்கான முக்கிய காரணம் வந்து இந்த லேண்டு, இந்த நிலத்தை பார்த்து இது எடுக்கலாமா வேண்டாமா, சட்டப்பூர்வமான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா, இதெல்லாம் பார்க்காம இவங்க ஒரு திட்டத்தை அறிவித்து பணத்தையும் ஒதுக்கி வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு லேண்ட் அக்விசிஷனில் இஷ்யூஸ் வருது, அதனால லேண்ட் அக்விசிஷனில் இஷ்யூஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு தொடங்குனதை பாதியில் போட்டுட்டு நிறைய திட்டங்களை போயிருக்கிறாங்க. இது ஒரு வெள்ளப்பெருக்குக்கு ஒரு முக்கிய காரணமாக அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதனால் டிலே ஆயிருக்கு, காஸ்ட் எஸ்கலேஷன் ஆயிருக்கு. அவங்க அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக ஆய்வு செய்யாமல் ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கிடுவாங்க. அந்த பட்ஜெட்டை வந்து கடன் வாங்கி அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. திரும்ப கடன் கிடைக்காது, அந்த பணத்தில் செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணிடுறாங்க, அதை அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க. சில நேரங்களில் ஆட்சி மாற்றங்கள் வரும்போது அதனாலையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலேஸும் நிறைய வந்துடுது. அப்போ முதல்ல இந்த மாதிரி சிக்கல்கள்னால இந்த CAG அறிக்கை 2015 வெள்ளப்பெருக்குக்கு முக்கிய காரணமாக அதை அவங்க அதில் போட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது, சைட் லெவல் பிளான் பண்ணி ஒரு பிளானிங்கோ ஒரு திட்டமிடுதல் வந்து ப்ராப்பராக சைட் லெவலில் கருத்தில் கொண்டு பிளான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு துறை ஒரு திட்டத்தை அமல்படுத்த முனைக்கும் போது அது சார்ந்து எத்தனை துறைகள் வந்து அது கூட வேலை செய்யணுமோ அந்த ஒரு எல்லா துறைகளுடைய ஒருங்கிணைப்பு அங்கே இல்லை. இப்போ வந்து WRD ஒரு வேலை செய்யுதுன்னா அதில் வந்து அங்கே இன்னொரு துறைக்கு அங்கே ரோல் இருக்குன்னா அவங்க இவங்ககிட்ட கேட்குறதும் இல்லை, அப்ரூவல் வாங்குறதும் இல்லை, அது எங்ககிட்ட கேட்காமலே மூடிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் வந்து தமிழகத்தில் இல்லாமல் இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது அதே மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த முறையில் இந்த வடிநில பகுதி அந்த நிலவியல் அமைப்பு மேடு பள்ளங்களை அடிப்படையாக வச்சு அவங்க வந்து எந்த திட்டங்களையும் செயல்படுத்தலை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இப்போ வந்து ட்ரிப்ளிகேன் ஏரியா வருவாய் சார்ந்த நிர்வாகத்துக்காக அவங்க ஒரு ஏரியாவை மார்க் பண்ணியிருப்பாங்க. சில நேரங்களில் அது 2 வடிநில பகுதியில் இருக்கும், இடையில ஒரு மேடு இருக்கும். அப்போ அந்த மேடு பள்ளங்களை அடிப்படையாக வைத்து அந்த பிளானிங்கோ டிசைனிங்கோ பண்ணலை. இவங்க வந்து ஒரு வார்டை வச்சுட்டு அதுக்கு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கிடுறாங்க, அங்கே அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலவியல் அமைப்பை கருத்தில் கொண்டு எந்த திட்டங்களும் செயல்படுத்தப்படலை அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறாங்க. அதை செய்ய சொல்லி அவங்க திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறாங்க. ஸோ கடைசியாக இந்த அறிக்கை எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து இந்த 150 கிலோமீட்டர் தூரத்துக்கு வான்வழி தூரத்துக்கு இடையில 2 சர்வதேச விமானங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த விதிமுறையை வந்து முதல்ல இது மீறுது. ஒரு அடிப்படை விதிமுறையே வந்து இங்கே மீறப்படுது. ரெண்டாவது, இப்போ இந்த ஒரு ஹைட்ராலஜிக்கலி இல்லை ஒரு என்விரான்மெண்டல் இம்பேக்ட் படி அதுக்கான அசஸ்மெண்ட் எதுவுமே வந்து இதில் இல்லை. அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல்களும் தவறான தகவல்களாக இருக்குது.
ஒரு ஒரு லேண்ட் யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. அந்த லேண்ட் யூஸ் டைட்டிலுக்கு கீழே சம்பந்தமே இல்லாமல் தமிழ்நாட்டில் மொத்த மக்கள் தொகை இவ்வளவு, தமிழ்நாட்டில் மொத்தம் அக்ரிகல்ச்சர் ஏரியா இவ்வளவு, அக்ரிகல்ச்சர் ஏரியா கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது, அந்த மாதிரி ஒரு மேலே டைட்டில் ஒன்றா இருக்குது. அங்கே பரந்தூர் விமான நிலையத்தை பற்றியோ அதை பற்றி எந்த தகவலும் அதில் இல்லை. ரெண்டாவது, ஒரு ப்ரீ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா, ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, என்னென்னலாம் உள்ளே இருக்கணும், என்னென்ன தரவுகளை வந்து அவங்க கருத்தில் கொள்ளணும், அந்த மாதிரி எந்த தரவுகளும் அதில் கன்சிடர் பண்ணப்படலை. ஒரு ரிப்போர்ட்டு கன்க்ளூட் பண்ணும்போது இந்த பகுதியில் விமான நிலையம் வரலாம், வரக்கூடாது, இல்லை இந்தந்த குறைகள் பாடுகள் இருக்குது அப்படின்னு தானே ஒரு கன்க்ளூஷன் இருக்கும். அப்படிலாம் ஒரு கன்க்ளூஷனும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய டெஃபிஷியன்சியோட தான் இந்த டிட்கோவோட ப்ரீ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. இதனால் சென்னைக்கு மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இது ஏதோ பரந்தூரில் ஒரு 13 கிராம மக்கள் உட்கார்ந்துருக்குறாங்க, அவங்க வாழ்வாதாரம், அவங்க நிலம் அழியுது, அவங்க விவசாயம் பண்ணுறாங்க, அவங்க எங்கே போவாங்க அப்படிங்கிற மாதிரி யாருக்கோ நடக்கிற பிரச்சனையாக நாம் எல்லாம் சென்னையில் உட்காந்து இதை வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். ஆனால் இது வந்து பரந்தூர் விமான நிலைய மக்களுக்கான பிரச்சனை கிடையாது, அந்த பகுதி கிராம மக்களுக்கான பிரச்சனை கிடையாது. ஒருவேளை நல்லா இவங்கெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி இன்னும் நிறைய ரூபாய் தரோன்னு சொன்னால் பாதிக்கப்பட போகிறது அவங்க இல்லை. பாதிக்கப்பட போகிறது, கவலைப்பட வேண்டியது சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறு, கூவம், படிநில பகுதியில் இருக்கிற மக்கள் தான் இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்காக கவலைப்பட வேண்டிய முக்கியமான மக்கள். அதே மாதிரி இப்போ இந்த சிஏஜி அறிக்கையில் வந்து ரொம்ப தெளிவாக அவங்க வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நிறைய குறைபாடுகளை நிறைய திட்டங்களில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த சிஏஜி அறிக்கையில் என்னென்ன குறைபாடுகளை எல்லாம் அவங்க வலியுறுத்தியிருக்கிறாங்களோ, சுட்டி காட்டியிருக்கிறாங்களோ, அதே குறைபாடுகள் இந்த திட்டத்திலையும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் இதை வந்து நாங்கள் எங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா, மத்திய மாநில அரசுகளுக்கு முதல்ல விதிப்படி இதை வந்து கம்ப்ளைன்ஸ் இருக்குதாங்கிறத எல்லாத்தையும் பார்க்கணும். அதற்கு முன்னாடி இந்த நிலத்தை கையகப்படுத்துறதையோ இல்லை மேற்கொண்டு திட்டங்களை வந்து ப்ரொசீட் பண்ணுறதையோ வந்து உடனடியாக மத்திய மாநில அரசுகள் வந்து இதை நிறுத்தணும். ரெண்டாவது, இந்த ஒரு